ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஹிடன் சீக் லீடர் சீசன் 1 எபிசோட் 14 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடும். ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணோம், மாஸ்டர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் அப்புறம் பிள்ளெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். இதுக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டர் மேண்டே அந்த எல்டர் தான் தெரிஞ்சவனே அவரே அந்த இடத்துல கதற விட்டுருவோம். அதோட தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் முடிஞ்சு எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு பிரின்ஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வருஷத்துக்கு நீ இதே மாதிரி முட்டி போட்டுட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆகிற வரைக்குமாச்சும் முட்டி போனடா அப்படின்னு. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆயிடுது. உடனே அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டர் சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆயிடுச்சு, எங்க பனிஷ்மெண்ட் முடிச்சிருச்சு, நாங்க சீக்ரெட் ரூம்குள்ள போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. எப்படா நீங்க போவீங்க, அது ரொம்ப தூரத்தில் இருக்கு, உங்களால பறந்து போக முடியாது, எப்படா போக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு சீக்ரெட் ரூம் அவனுக்கு கிட்டே வந்துடுது. அதை ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றான், மாஸ்டர் அது உங்க வேலை தானே, நீங்க தானே அதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ சிஸ்டம் கேட்கிறாரு, இது உன்னோட வேலையா சிஸ்டம் அப்படின்னு. அதுவும் ஆமாண்டவர் சொல்லலாம். அவனுக்கு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சீக்ரெட் ரூம்குள்ள வந்து போயிடறானுங்க. அப்படியே இந்த ரெண்டு எல்ட்ரையும் வந்து காட்டுறாங்க. இவனுங்களும் அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போறது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள அனுப்பி வச்சா அவனுங்களால உள்ள போக முடியல. ஏன் உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டர் இன்னொரு எல்டர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இது வந்து சீக்ரெட் ரூமோட என்ட்ரன்ஸ் கிடையாது, இதுதான் வந்து எக்ஸிட். என்ட்ரன்ஸ் வேற எங்கேயும் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு. நம்ம செக்டாண்ட ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அப்பனா அந்த என்ட்ரன்ஸ் எங்க ஓப்பன் ஆயிருக்கு சீக்கிரமா பார்த்து சொல்ல இன்னொரு எல்டர் கேட்பாரா. அப்ப அவரு பாத்தீங்கன்னா அதை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. நம்ம செக்டர் தான் வந்து காட்டுது, அதுக்கு மேல அவரால் வந்து பார்க்க முடியல. ஏன் என்னால இதுக்கு மேல பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பவர் பயங்கரமா யூஸ் பண்ணி திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா அதில் பார்க்க முடியாது. அவர் பயங்கர கடுப்பு இருந்த வாட்டி என் உயிரே போனால் பரவாயில்ல, அதை கண்டுபிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் என்ட்ரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சா ரொம்ப கிட்ட தான் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு, அது தெரியாம அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே எல்லாரும் அந்த என்ட்ரன்ஸ் நோக்கி வேகமாக போறானுங்க. ஒரு சிலர் மட்டும் அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போயிடுவானுங்க, மற்ற எல்லாருமே நம்மளுங்க பேரியரை போட்டு வந்து தடுத்துறாங்க, அவனால உள்ளே வர முடியல. அப்படியே இவனுங்க ரெண்டு பேரும் கட்டினா அவனுங்க அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள வந்து போயிருக்கானுங்க. அந்த செவத்துல பேர் எழுதிருக்கோ அதெல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டோன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறான், இது எனக்கு தெரிஞ்சு வேலைபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து வச்சுக்கிறான். பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ட்ட பாராட்டிட்டு இருக்கா, சூப்பரா அப்படின்னு. அப்படியே அவனுக்கு உள்ள போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒருத்த பார்த்து இவனுங்க அப்படியே ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவை கட்டினா அப்படியே அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இவனுங்க எல்லாருமே உள்ள போயிருக்கானுங்க, நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஹீரோ சொல்றான், அவனுங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது, நீங்க எதை கவலைப்படாதீங்க எல்லாரும் அப்படின்னு. அப்போ டக்குன்னு சிஸ்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு ரெண்டு பேரும் பயங்கர ஆபத்தில் இருக்கானுங்க, நீங்க அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம்குள்ள இட்டுட்டு போய் விட்டுடுது. அப்போ எல்டர் சொல்றாரு, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அவருக்கு பயங்கர அக்கறை இருக்கு, நம்ம கிட்ட எப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவர் சீக்ரெட் ரூம் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரா. ஹீரோ கடுப்பில் இருப்பானா. அப்போ சிஸ்டம் சொல்லுது, நீங்க இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரே அட்டாக்ல போட்டதில் தான் உங்களால் 2 வாட்டி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் நீங்க இதில் தோத்துட்டீங்கன்னா எப்பயுமே நீங்க இந்த சீக்ரெட் ரூம்லேயே மாட்டிக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. டியாண்டோ செக்டர் சேர்ந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் அங்கே போய்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு சிலையிலேருந்து ஒரு பவர் வந்து ஒருத்தன் மேலே அடிக்குமா. அவன் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தனோட கண்ட்ரோலுக்கு போயிடுறான். அங்கேருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் முதுகிலே குத்தி டியாண்டோ செக்டர் சேர்ந்து அவனை உயிரோட இருக்கக்கூடாது அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவை கட்டினா ஹீரோ வந்து பயந்து பயந்து இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து தேடி உள்ள போய்கிட்டு இருக்கான். இன்னும் அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு இருந்தான் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்துறான். பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அங்கேருந்து போகாம அவனை நம்மளே வந்து போட்டு தள்ளி அப்படின்னு அங்கே இருந்தால் சோரை எடுத்து அட்டாக் பிளான் போனா அவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காணும். அதுக்கப்புறம் அப்படியே இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து காட்டுறாங்க. லைப்ரரிக்கு தான் வந்து இவனுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல நிறைய புக்லாம் இருக்கு, இவனுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த இடத்துல ஒரு பவர் வந்து பேசுது, உங்களுக்கு வந்து புக்லாம் வேணுமா, அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் வேணுமா, லோ லெவல் டெக்னிக்ஸ்லாம் அங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுமா. அது வெறும் லோ லெவல் டெக்னிக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. எங்களுக்கு லோ லெவல் டெக்னிக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மற்றவனெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வரானுங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே இவனுங்க எங்களுக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாங்களா. அப்போ அந்த பவர் அவனுங்க எல்லாருமே அந்த இடத்துல போட்டு தள்ளிடுது. உள்ள போனால் அவனுங்களோட ஆள் எல்லாருமே செத்துருவானுங்க. அதனால சீக்ரெட் ரூமுக்குள்ள வந்து எவன் வெளியே வந்தாலும் கொள்ளுன்னு முடிவு பண்ணிடுவானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கரெக்டான வழியில தான் போறோமா அப்படின்றது கூட தெரியாம போய்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பிரின்ஸோட உடம்புக்குள்ள அந்த டிராகன் போன் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு முட்டைக்குள்ள போயிடுது. அந்த முட்டை கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி டிராகன் வந்துடுது. இவனுங்க எல்லாம் அப்படியே ஷாக்கோடய பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று என்னடா அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தொழுவானா. அப்போ அது பயங்கரமா கத்துது. அந்த குட்டி டிராகன் எதுக்காக கத்துச்சுன்னு பிரின்ஸ் அதுகிட்ட கேட்டு சொல்றான். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றோட பாடி வந்து பிளாக் டிராகன் பாடி, அதனால வந்து அது கத்துச்சாமா. ஏன்னா அந்த டிராகன் அந்த டிராகன் வேற வேற, டிராகன்னாலே ஒன்று தான்டா, அதில் என்னடா வேற வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் ஒன் கேட்பான். அப்போ அவன் சொல்றான், டே உண்டு வந்து பாம்புலேருந்து உருவான டிராகன், எந்துலேருந்து மீன்லேருந்து உருவான டிராகன், நான் தான் உண்மையான டிராகன் அப்படின்னு மாறி மாறி உனக்கு அந்த இதில் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோவை கட்டினா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பயத்தோடையும் அந்த தேடி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோக்கு இந்த இடத்துல பேயெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து தோணுது. அப்போ காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவன்கிட்ட போய் கேட்குறான், நீ மனுஷனா இல்லை பேயா அப்படின்னு. அப்போ அவன் சொல்றான், நான் மனுஷன் தான், என்னை காப்பாத்துங்கன்னு. நீ டியாண்டோ செக்டர் சேர்ந்தவன் உன்னை காப்பாற்ற
முடியாதுன்னு அவன் சொல்லுவானா, அப்போ அவன் சொல்கிறான், நான் டிஎன்டி செக்ட் தேர்ந்தவன் கிடையாது, இவனோட உடம்ப நான் கடன் வாங்கியிருக்கேன், ஹெவன்லி கிங்கு கீழே வேலை செய்கிற ஜென்ரல் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படியே அவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி டிராகன் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா அதோட வீடாமா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் தான் வந்து இருக்கு. அப்படியே அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பயங்கர சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்கு. என்னோட கிளான் வந்து அழிஞ்சு போகல, இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த பிரின்ஸோட உடம்புக்குள்ள இருக்கிற பிளட் லைன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டை பார்த்துட்டு அவன்ட்டு கேட்குது, உன்ட்டு பிளாக் டிராகன் பிளட் லைன் இருக்கா அப்படின்னு. அப்போ இவனுக்கு கேட்குறானுங்க உங்க டிராகன் கிளானுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு. அந்த டிராகனும் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்குது. டிராகன் கிளானுக்கு இன்னொரு கிளானுக்கு பயங்கரமா சண்டை போயிட்டு இருந்துச்சாமா. அந்த சண்டையில ஏதோ நினைச்சு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோவை கட்டினா அந்த குழிக்குள்ள இருக்கிறவன் ஹீரோக்கு வந்து ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கா, நீ என்னை காப்பாத்திட்டுனா நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குற அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சரின்ட்டு கை கொடுப்பானா, அந்த கிறுக்கு பைப்புல 2 கையும் தூக்கிட்டு கை பிடிக்கலான்னு பாருங்க, பழத்துக்குள்ள விழுந்துறான். அப்ப ஹீரோ சொல்றான், இது என்னோட தப்பு கிடையாதுப்பா அப்படின்னு. அந்த டிராகன் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்னோட கிளான் இன்னும் அழிஞ்சு போகல, நீங்க இன்னும் உயிரோட தானே இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் வந்துறானுங்க. அவனுக்கு வந்த உடனே அந்த டிராகன் சொல்லுறே, உங்களுக்கு எவ்வளோ தெரியும் என்னோட இடத்துக்குள்ள வந்திருப்பீங்க அப்படின்னு. அப்போ அவனுக்கு சொல்றானுங்க, நீ வெறும் சோல் தான், உன்னால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை நீக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த டிராகன் சோல் அந்த குட்டி டிராகனோட உடம்புக்குள்ள போகுமா, உடனே அந்த குட்டி டிராகன் பெரிய டிராகனா மாறிடுது. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கேருந்து போகாம சண்டை போட ரெடியாக வரானுங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் வரா, இன்னும் வந்து என்ன சொல்றான்னா, நம்மளுங்க தான் ஹெல்ப் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதனால அப்படியே இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மாறி மாறி அந்த இடத்துல சண்டை வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. அந்த டிராகனும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை போடுது. இவங்க அப்படி சண்டைலாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் சொல்லுது, அவன ஒருத்தர் வெளியே இருக்கான் அப்படின்னு. யாரா நீ உன்னை நிற்கிறாங்க போட்டு தள்ளாம மாட்டா அப்படின்ற மாதிரி உனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்களாம். அந்த இடத்துக்கு வந்தது நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோன்னே சாக்கா போயிடுறானுங்க. மாஸ்டர் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறானுங்க. சொல்லப்போனா அந்த சண்டை இன்னும் முடியல, இன்னும் எல்லாரும் அந்த இடத்துல உயிரோட தான் இருக்கிறானுங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவானா, வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு யாரா நீ அப்படின்ற மாதிரி அவனுங்க எல்லாரும் கேட்பானுங்களா. உடனே ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரானுங்க. ஹீரோ அப்படியே அவனுங்க எல்லாரும் அடிச்சு பறக்க விட்டுறான். உடனே ஹீரோ சிஸ்டம் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான், இப்போதான் சிஸ்டம் ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருக்கு அப்படின்னு. ஹீரோ பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ அவனுங்க கிட்ட அவனோட ஹெட்ட பத்திலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுங்க அதுக்கப்புறம் கெஞ்ச ஆரம்பிக்கிறானுங்க, நீங்க பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கீங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ என்ன சொல்றானே, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வச்சாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றானே போய் அட்டாக் பண்ணுங்கிறவனுங்களே அப்படியே அவனுங்களும் போயிட்டு அட்டாக் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபலுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்மரை வந்து கிஃப்டா கொடுக்குது. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான், அவனுக்கு என்ன கிஃப்டா கொடுக்குன்னா ஒரு டோக்கனை தான் பார்த்தீங்கன்னா கிஃப்டா வந்து கொடுக்குது. அவனும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ யோசிக்கிறான், அடுத்தது எனக்கு தான் கிஃப்ட் கொடுக்க போகுது அப்படின்னு. அப்போ அந்த டிராகன் சொல்லுது, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுது. ஹீரோலாம் கடுப்பாயிரான், எனக்கு வந்துட்டு ஏன்டா எல்லா வாட்டி இதை வேற பற்றிக்கிறேன், இந்த இன்னும் என்ன பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹீரோ கிட்ட கேட்பானா. அப்போ சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அவனை நீங்க உங்களோட ஸ்டூடெண்டா சேர்த்துங்க அப்படி சொல்லுது. ஹீரோ யோசிக்கிறான், என்னது இவனை போய் ஸ்டூடெண்டா சேர்க்கணுமா அப்படின்னு. சிஸ்டம் சொல்லுது, இவனை ஸ்டூடெண்டா சேர்த்துட்டீங்கன்னா ரிவார்டை வந்து அந்த ஒரே அடியில் போட்டு தள்ளுற பவர் வந்து 2 வாட்டி யூஸ் பண்ண முடியும்னு. அப்படி ஸ்டூடெண்டா சேர்க்கலாம், அதுக்கு பெனால்ட்டி வேற இருக்கு அப்படிலாம் சொல்லுமா. ஹீரோவும் வந்து யோசிக்கிறான். ஆனா அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஹீரோ கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லைக்கை போட்டதுக்கு அப்புறம் முடிஞ்சா ஷேருமே வந்து பண்ணி விடுங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே ஆன்ல போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.